மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். ஏன் நாம் மனம் திரும்ப வேண்டும், எதற்காக மனம் திரும்ப வேண்டும் என்று வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. சாலமோன் ஞானி இப்படியாய் எழுதுகிறார். பிரசங்கி என்கிற புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஏனென்றால் இன்றைக்கு இந்த வாலிப பிரயாணம் சொல்லும் பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக எது எல்லாம் நன்மை என்று தோன்றுகிறதோ அது எல்லாம் மாயம் என்று சாலமோன் ஞானி இப்படியாய் சொல்லுகிறார். நாம் பார்க்கிற காரியங்கள், இதை செய்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி இப்படியாய் வாலிபர்கள் யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது எல்லாம் மாயை என்று சொல்லி. நெஞ்சின் வழிகள் நடக்கலாம் என்று சொல்லி ஒருவேளை வாலிப பிரயாயத்தில் நினைக்கலாம். சாலமோன் ஞானி சொல்லுகிறார் அதுவும் மாயை. இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாம் மாயை 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 என்று சொல்லி சொல்லுகிறார். வாலிப பிரயாயம் என்பது அதுவும் மாயையாக நம்முடைய இந்த வாலிப பிரயாயம் என்பது இந்த வேளையிலே நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் ஒரு நல்ல வழியிலே நடக்க தேவன் கிருபை செய்வார். ஏனென்றால் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதை நல்ல பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நடவுங்கள் அப்படி என்று இப்படியாய் வேதம் கூறுகிறது. அந்த நல்ல வழியை தெரிந்து கொள்ளுகிற வாலிபர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. இந்த வாலிப பிரயாயம் என்பது நண்பர்களோடு நாம் செய்கிற ஒரு சிறு காரியம்தான். ஆசையாக தொடங்குகிற ஒரு சிறு காரியம்தான் அந்த பழக்கமாக மாறி அது பாவத்திற்குள்ளாக நம்மை விளைவிக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், நான் என்ன பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நண்பர்களிடம் சேர்ந்து போவோம். நண்பர் சொல்வார் இதெல்லாம் ஒன்றுமில்லை, கொஞ்சமாக குடித்தால் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சமாக தொடங்குகிற பாவம் கடைசியில் அது தீங்கு விளைவிக்கிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவத்தில் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் இந்த பாவம் என்னை விட்டு எப்படி நீங்கும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த பாவம் நான் கற்றுக்கொண்டேன், ஆனால் என்னால் விடவில்லை என்று சொல்லி அநேகர் இந்த நாளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆசையாக தொடர்ந்த இந்த காரியம் என்னால் விட முடியவில்லை. நண்பர்களிடம் சேர்ந்து இந்த காரியம் ஆசையாக தொடர்ந்தேன், அது இந்த நாள் பெரிய பாவமாக மாறிவிட்டது சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், துரோகங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை